அன்பான மக்களே, பகவான் புத்தருக்கு அவரது சாக்கிய குலத்தைச் சேர்ந்த 80,000க்கு மேற்பட்ட உறவினர்கள் இருந்தார்கள். அவர்களில் பெரும்பாலான இளைஞர்கள், ஆண்கள் பகவான் புத்தரை பின்பற்றி துறவற வாழ்க்கையை மேற்கொண்டு பிக்கு சங்கத்தில் இணைந்தார்கள். ஆனால் 6 பேர், பத்திய, ஆனந்தர், அனுருத்தர், பகு, கிம்பில, தேவதத்த என்ற இந்த 6 பேரும் துறவற வாழ்க்கையில் ஆர்வமில்லாமல் இருந்தார்கள். ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சில நாட்கள் செல்ல இந்த சாக்கிய உறவினர்களிடையே இந்த 6 பேர் மீது சில விமர்சனங்கள் எழ ஆரம்பித்தது. அதாவது அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருந்த சித்தார்த்த கௌதமர் துறவற வாழ்க்கையை மேற்கொண்டு ஞான நிலை அடைந்து புத்தராக ஆயிருக்கிறார். ஆனால் அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த இந்த பத்தைய, ஆனந்தர், அனுருத்தர், பகு, கிம்பில, தேவதத்த இந்த 6 பேரும் தன்னுடைய நெருங்கிய நண்பரை பின்பற்றாமல் இருக்கிறார்களே, இவர்கள் சாக்கிய குலத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லையா என்ற கேள்விகளை எழுப்பினார்கள். எனவே சில நாட்களுக்கு பிறகு அவர்களிடையே துறவறம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்தது. ஆக அவர்களுடைய தாய் தந்தையரிடம் அனுமதியை பெற்றுக்கொண்டு பகவான் புத்தரிடம் சென்று துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள முடிவு செய்தார்கள். ஒரு நாள் பத்திய, ஆனந்தர், அனுருத்தர், பகு, கிம்பில, தேவதத்த என்ற இந்த 6 இளவரசர்களும் துறவற வாழ்க்கையை மேற்கொள்வதற்காக செல்வார்கள். புத்தர் இருக்கும் இடத்தை நோக்கி செல்வார்கள். அப்போது உடன் தமக்கு சேவகராக பணி செய்த, முடி திருத்தம் உட்பட வேலைகளை செய்து தன்னுடைய அரண்மனையில் சேவகர்களாக செயல்பட்ட நாவிதர் உபாலி அவர்களையும் உடன் அழைத்து செல்வார்கள். குறிப்பிட்ட தூரத்திற்கு சென்ற பிறகு அந்த 6 பேரும் தங்களுடைய ஆபரணங்களை கழட்டி, நகைகளை கழட்டி, தங்க ஆபரணங்களை கழட்டி உப்பாலியிடம் கொடுத்து வீட்டுக்கு திரும்ப சொல்வார்கள். உப்பாலியும் அந்த ஆபரணங்களை, ஆடைகளை, விலையுறந்த ஆபரணங்களை பெற்றுக்கொண்டு வீடு திரும்புவார். குறிப்பிட்ட தூரத்தில் அவருக்கு இந்த எண்ணம் தோன்றும். அதாவது இத்தகைய ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டு உயர்ந்த ஆபரணங்களை துறந்து அவர்களே, அந்த 6 இளவரசர்களே துறவற வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். நான் வீட்டுக்கு திரும்புவதால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று நாவிதர் உப்பாலி சிந்திப்பார். மேலும் இந்த நகையிலே மட்டும் கொண்டு சென்றால் இந்த 6 இளவரசர்களுடைய உறவினர்கள் என்னை சிறைப்பிடித்து தாக்க நேரிடும். அதனால் நாவிதர் உப்பாலியும் அந்த 6 இளவரசர்களுடன் இணைந்து செல்ல முடிவெடுப்பார். ஆக அந்த 6 இளவரசர்களும் உப்பாலியும் சேர்த்து கொண்டு பகவான் புத்தரிடம் செல்வார்கள். அங்கு சென்று அதை செல்லும்போது ஆனந்தருக்கு அந்த மனம் அலைப்பாயும். துறவறம் போவோமா வேண்டாமா என்று ஊஞ்சலாடிக்கொண்டே இருக்கும் போகும்போதே. ஆக பகவான் புத்தர் குறிப்பிட்ட தூரத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனந்தர் அந்த பார்க்கும் தூரம் வரைக்கும் அந்த எண்ணம் ஆனந்தருக்கு இருக்கும். துறவறம் மேற்கொள்வோமா வேண்டாமா என்ற அந்த ஊஞ்சலாடும் எண்ணம் இருந்தது. அப்ப பார்க்கும் தூரத்திலிருந்து பகவான் புத்தர் அவரை, அந்த 6 பேரையும் அழைக்கிறார். இங்க வாருங்கள் என்று. எப்படி இருக்கிறீர்கள் நண்பர்கள் என்று பரஸ்பர நலம் விசாரித்து விட்டு இங்க வந்ததற்கான நோக்கம் என்ன என்று பகவான் புத்தர் கேட்பார். ஆக
அந்த 6 பேரும் தங்களுடைய முடிவை, அதாவது துறவறம் மேற்கொள்ள வேண்டும் என்ற முடிவை தெரிவிப்பார்கள். பகவான் புத்தர் கேட்பார், உபாலி, நீ எதற்காக இவர்களுடன் இணைந்து வந்தாய் என்று கேட்பார். ஆக அந்த நாவிதர் உபாலி கூறுவார், நடந்த அந்த நிகழ்வை கூறுவார். இந்த 6 இளவரசர்களும் துறவறம் மேற்கொள்ள முடிவெடுத்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் நானும் இணைந்து வந்தேன். அவர்கள் ஆபரணங்களை, உடைகளை என்னிடம் தந்து வீட்டுக்கு திரும்ப சொன்னார்கள். ஆனால் திரும்பும்போது இந்த எண்ணம் எனக்கு தோன்றியது. 6 இளவரசர்களும் அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை துறந்து துறவறம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். நான் மட்டும் அவர்களுடைய அந்த நகையை பெற்றுக்கொண்டு திரும்ப வீட்டுக்கு சென்றால் அவர்களுடைய உறவினர்கள் என்னை சிறைபிடித்து தாக்க நேரிடும். அதனால் நானும் அவர்களுடன் அந்த 6 இளவரசர்களுடன் சேர்ந்து வந்துவிட்டேன் என்று நாவிதர் உபாலி கூறுவார். அப்ப பகவான் புத்தர் நாவிதரிடம் கேட்பார், உப்பாலி, உனக்கு துறவறம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இல்லையா? உனக்கு அந்த ஆசை இல்லையா என்று கேட்பார். இந்த நாவிதர் உப்பாலி பதில் இருப்பார், ஐயனே, நான் அவர்களுக்கு சேவகர்களாக வேலை புரிந்தேன். நான் நாவிதர் குலத்தைச் சேர்ந்தவன். நாவிதர், அதாவது முடிதிருத்தும் தொழிலை சேர்ந்த அந்த ஜாதியைச் சேர்ந்தவன் என்று நாவிதர் உப்பாலி கூறுவார். அப்போது பகவான் புத்தர் அந்த நாவிதர் உப்பாலியிடம் சொல்வார், உப்பாலி, என்னுடைய சங்கத்தில் ஜாதி பேதத்திற்கு இடமில்லை. இங்கே எல்லோரும் சமம்தான் என்று உனக்கு ஆர்வம் இருக்கிறதா இல்லையா? நீ துறவறம் மேற்கொள்ள உனக்கு ஆர்வம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்பார். உடனே உப்பாலி சம்மதிப்பார். ஐயனே, நான் மேற்கொள்ள உடன்படுகிறேன், நான் துறவரத்தை ஏற்றுக்கொள்ள உடன்படுகிறேன் என்று நாவிதர் உப்பாலி பதிலிருப்பார். ஆக அந்த 6 இளவரசர்களில் பத்திய, ஆனந்தர், அனுருத்தர், பகு, கிம்பில, தேவதத்தர், இந்த 6 இளவரசர்களில் 5 இளவரசர்கள், தேவதத்தை தவிர்த்து மற்ற 5 இளவரசர்களும் உப்பாலிக்கு துறவரம் கொடுக்க சம்மதிப்பார்கள். தேவதத்தரும் சம்மதிப்பார். ஆனால் அவர்களுக்கு முன்பாக, அந்த 6 பேருக்கு முன்பாக உப்பாலிக்கு துறவரத்தை வழங்குவதற்கு பகவான் புத்தர் முடிவு செய்தார். அந்த 6 இளவரசர்களில் தேவதத்தர் தவிர்த்த அந்த 5 இளவரசர்கள் சம்மதிப்பார்கள் அதற்கு. நாவிதர் உப்பாலிக்கு முதலில் துறவரம் மேற்கொள்ளுங்கள். அவர் துறவரமேற்ற பிறகு எங்களை விட மூத்தவர்களாக ஆகிவிடுவார். அதனால் அவரை நாங்கள் மரியாதை செய்ய நேரிடும். அவருக்கு நாங்கள் பணிவிடை செய்யவும் வணங்கவும் நேரிடும். எனவே அது எங்களுடைய அகந்தையை உடைப்பதற்காகவும் பயன்படும். மேலும் இத்தனை ஆண்டுகளாக எங்களுக்கு சேவை செய்த உப்பாலிக்கு நாங்கள் கைமாறு கருவதாக இருக்கும் என்று பத்திய, ஆனந்தர், அனுருத்தர், பகு, கிம்பில என்ற 5 இளவரசர்களும் சம்மதிப்பார்கள். ஆனால் தேவதத்தர் மட்டும் அதற்கு உடன்பட மாட்டார். இல்லை, உப்பாலி நாவிதர் குலத்தைச் சேர்ந்தவர், முடிதிருத்தும் தொழிலை செய்தவர். அவர் எங்களுக்கு சேவகனாக பணிபுரிந்தவர். எனவே அவருக்கு முதலில் துறவரத்தை கொடுக்கக்கூடாது. அவ்வாறு கொடுத்தால் அவர் எங்களை விட மூத்தவராக மாறிவிடுவார். அதாவது துறவு வாழ்க்கையில் எங்களை விட மூத்தவராக இருந்து விடுவார். அப்படி என்று தேவதத்தர் பகவான் புத்தரிடம் மறுப்பார். பகவான் புத்தர் கருணையுடன் கூறுவார், அதனால் என்ன, அவர் மூத்தவராகவே இருக்கட்டும். அதனால் என்ன, நீ அவருக்கு மரியாதை செய் என்று பகவான் புத்தர் தேவதத்தரிடம் கூறுவார். தேவதத்தர் மறுபடியும் மறுப்பு தெரிவித்து 3 முறை அதற்கு உடன்பட மாட்டார். ஆனால் பகவான் புத்தர் தேவதத்தருடைய வார்த்தைக்கு உடன்படாமல் நாவிதர் உப்பாலியை பிக்குவாக தன்னுடைய சங்கத்தில் இணைத்துக் கொள்வார். ஆக அந்த 6 இளவரசர்களுக்கு முன்பாக நாவிதர் உப்பாலியை
தன்னுடைய பிக்கு சங்கத்தில் இணைத்துக் கொள்வார் பகவான் புத்தர். அதன் பிறகு அந்த 6 இளவரசர்களும் துறவரத்தை மேற்கொண்டு பகவான் புத்தரால் பிக்கு சங்கத்தில் இணைக்கப்படுவார். அன்பான மக்களே, இந்திய வரலாற்றில் இடஒதுக்கீடு என்னும் முன்னுரிமைக்கு முதல் முன்னுதாரணமாக ஒரு நிகழ்வாக இதவே கருத முடியும். பகவான் புத்தரால் நியமிக்கப்பட்ட, அதாவது அந்த 6 இளவரசர்களை விட நாவிதர தொழிலை செய்த, நாவிதராக இருந்த அவர்களுக்கு, அந்த 6 இளவரசர்களுக்கும் சேவகராக வேலை செய்த அந்த நாவிதர் உபாலி தான் பின்னாளில் பிக்குகளுக்கான முழு வினய ஒழுக்க விதிகளையும் தொகுப்பதற்கு மூல காரணமாக இருந்தார். வினய பீடகத்தின் கதாநாயகன், வினய பீடகத்தின் தலைசிறந்த நபராக உபாலி அறியப்படுகிறார். பகவான் புத்தர் பரிநிப்பானம் அடைந்து 90 நாட்களுக்கு பிறகு முதல் பிக்கு சங்க மாநாட்டில் சுத்த பீடகம் மற்றும் வினய பீடகம் தொகுக்கப்பட்டது. மகா அரஹந்த தேரர்களால் தொகுக்கப்பட்டது. அதில் வினய பீடகத்தை முழுமையாக தொகுப்பதற்கான அந்த திறமையும் பொறுப்பும் உபாலி, அதிவணக்கத்திற்குரிய மகாதேரர் உபாலி அவர்களிடம் மட்டுமே இருந்தது. பகவான் புத்தருக்கு முன்பே தெரியும், பின்னாளில் நாவிதர் உபாலி அவர்கள் சிறப்பாக வினய பீடகத்தின் சிறப்பான பிக்குவாக, சிறப்பான மகா அரஹந்தராக விளங்கக்கூடுவார் என்ற அந்த தீர்க்க தரிசனம் பகவான் புத்தருக்கு இருந்தது. எனவே உபாலி அவர்களை சங்கத்தில், பிக்கு சங்கத்தில், பிக்கு சங்கத்தின் வரலாற்றில் அந்த பிக்குகளுக்கான ஒழுக்க வினய விதிமுறைகளை தொகுப்பதற்கு ஆதாரமாக இருந்தவர் உபாலி அவர்கள். ஜாதி, அந்த பிறப்பின் அடிப்படையிலான ஜாதி முறைக்கு எதிரான ஒரு புரட்சியாகவே இதை காண வேண்டும். பகவான் புத்தருடைய பல செயல்களில், பல நிகழ்வுகளில், பல அற்புதங்களில் இதுவும் ஒன்று. நமோ புத்தாய.